சிவாய நமஹா. நம்ம அந்த உங்களுடைய ராசி பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதல்லயே உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விதமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படி இல்லை. பெரும்பாலும் நிறையா பேர் இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க கமெண்டில். இதில் சில பேர் 2025 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. வாக்கிய முறைப்படி 2025 சனிப்பெயர்ச்சியே கிடையாதுங்க. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. பல கோவில்கள், நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக கோவில்களில் சனி பகவானுக்கு கூடிய திருநள்ளாறு கோவிலாகட்டும், எல்லா விதமான கோவில்லையும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள், கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள், குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிச்சயமாக வாக்கிய முறைப்படி தான் அடியேன் சொல்கிறேன். சிவாய நமஹா. விருச்சிக ராசி ஆகியவங்களுக்கு இந்த 2026 இதற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறத விட உயர்கிரகமான நல்லது அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல பல வகைகள் இருக்குது. நமக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய கெடுபலன்கள் விலகுது, அதுவும் ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? இப்போ அதே தான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ உங்களுக்கு உயர் நல்லது அப்படின்னா, அவங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய, நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்கள் சில ஆண்டுகளாக கடந்த 2 வருடங்களுக்கு மேல் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நிச்சயமாக மாறும். அதனால் 4ஆம் பாவத்தில் சனி இருக்கார் இல்லைங்களா, அவர் மாறுறாரு. அவர் இப்போ எதுக்கு மாறுறாருன்னா, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 உங்களுடைய 5ஆம் பாவத்துக்கு மாறிடுறார். 5ல் சனி பகவான் இருக்கிறது அமோக வளர்ச்சி ஒன்று. அடுத்ததாக குரு பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்தில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கார். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மாறுறாரு. அது எப்போ மாறுறாரு அப்படின்னா, அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. 1ஆம் பாவத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் குரு. கேட்கணுமா நீங்கள்? உங்களுடைய வளர்ச்சியை யாரால கட்டுப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். தடையின்றியான வளர்ச்சிகள் அமையப்போகுது. இதுவரை முட்டுக்கட்டாக இருந்த பல விஷயங்கள் எல்லாமே உடைஞ்சிடும். உங்களை யார் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே தவிடுபடி ஆயிடுவாங்க. அப்பேற்பட்ட வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இது இந்த குருவினாலையும் சனி பகவானினாலும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம். கூடுதலாக கவனிச்சிங்கன்னா, இந்த ராகு கேதுவினுடைய ஒரு முக்கிய விஷயம். ராகு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கார். கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் இந்த வருடத்தினுடைய கடைசி நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு வராரு. கூடுதலாக ராகு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு வராரு. ஆக இதில் எப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, கடல் கடந்தும் உங்களுடைய வியாபாரமோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ, உங்களுடைய கீர்த்தியோ அல்லது உங்களுடைய வேலைப்பாட்டினுடைய தேவைகளோ அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய ஒரு பரிசோ பொருட்களோ வெகுமதியோ அது வெளிநாடுகளில் இருந்து நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் உண்டாகும். உங்கள் சுவாமி இப்படி தான் சொல்கிறீங்க, நான்லாம் பாஸ்போர்ட்டே எடுக்கலை, எனக்கெல்லாம் எப்படிங்க வெளிநாடு போவேன் நீங்கள் நினைக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க கவலையே படாதீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தர்மவானாக இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நேர்மை சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதாவது வீடாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் சரி, ஒரே கோட்பாடு தான் அவங்களுக்கு. இப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும், அதுலேருந்து மாறவே கூடாது. ஒரு சில பேர் வெளியில் ஒரு விதமாக பேசுவாரது, ஒரு சில செயல்பாடுகளை செய்கிறது. ஆனால் தனக்கென்று வரும்போது அதற்குண்டான விஷயத்தில்
என்ன விளக்குகள் இருக்கோ அதை வந்து நம்ம கடைபிடிக்கிறது, அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க. இது இயற்கை, அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கோட்பாடை கடைபிடிக்கிறாங்களோ அதை வந்து அகத்திலையும் கடைபிடிப்பாங்க, புறத்திலேயே கடைபிடிப்பாங்க. அகம் புறம் இரண்டிலும் ஒரே செயல்பாடை கடைபிடிக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கடைபிடிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களும் இப்படி இருக்கணுங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதான் விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால பலவிதமான நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நெருக்கடிகளை எல்லாம் தவிடுபடியாக்கி வளரக்கூடியதற்கான கிரக அமைப்புகள், ஒரு கிரக கோச்சாரங்கள் இந்த வருடம் அமையுது. அதனால் நல்ல வளர்ச்சிகள் அமைய போதுங்க. கூடுதலாக முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிவபெருமான் வழிபாடு. அந்த சிவபெருமான வழிபாடு செஞ்சுப்பாங்க. பிரதோஷம் வில்வ தளத்தினாலே திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரையாயுதம் திரு ஜென்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த வில்வத்தை அவருக்கு அர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுவாங்க. மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்லது ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான வருடம் ஆரம்பிக்குதுங்க. தனஸ்தானாதிபதியும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஒருத்தர் பரிவர்த்தனை செய்து கொண்டு இந்த வருடத்தை துவங்கி வைக்கிறாங்க. அதாவது 2க்கு உடைய கிரகம் முக்கியமான கிரகம். 2ஆம் இடம் வலிமையாக இருந்தால் தான் ஒரு மனிதன் செல்வ செழிப்புகளுடன் உல்லாசமான ஒரு வசதி வாய்ப்புகளுடன் வாழ்க்கையை ஒரு பரிணாமத்தை செய்ய முடியும். அந்த 2ஆம் அதிபதி முக்கியம். அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான். அதே மாதிரி அஷ்டமஸ்தானாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத பகவான். அந்த அஷ்டமஸ்தானமும் 2ஆம் பாவம் தனஸ்தானம். அஷ்டமஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த ஆயுள் ஸ்தானத்தாதிபதியும் அஷ்டமாதிபதி, அதாவது அவரும் இந்த 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. அவர் வீட்டில் இவர் உட்கார்றார், இவர் வீட்டில் அவர் உட்கார்ந்துருக்கார். அதனால் என்ன நடக்க போகுதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சிகள் வெகுவாக ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து சேர வேண்டிய பணம் வாங்காமல் இருக்கீங்களா, இந்த முறை போய் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்காம போய் கொண்டு இருக்கக்கூடிய கடன் கூட வசூலாகும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பொருளாதார வளர்ச்சிகள் சீராக அமையும். அதனால் பல வகையிலும் உங்களுக்கு பொருளாதார ஏற்றங்கள் இந்த வருடத்தில் உண்டு. வெகு நாட்களாக நீங்கள் ஏதாவது வெளியூர் போகணும், ஏதாவது உயர் ரகமான ஏதாவது விஷயங்களை வாங்கணும், பொருட்களை வாங்கணும், அல்லது ஒரு பெரிய விலை உயர்ந்த செல்ஃபோன் வாங்கணும், அதே மாதிரி இடத்தை வாங்கணும், இதெல்லாம் ஒரு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தீங்க. அதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கீங்க, இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் வாங்குவீங்க. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சிகள், தனத்தினுடைய வளர்ச்சிகளை தரக்கூடியது. அது மாதிரியான வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் சொன்ன பார்த்தீங்களா, அதன் பிறகாக இந்த 3ஆம் இடம் வலிமையாகிறதுனால ஒரு சிலருக்கு வேலை மாறணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வேலை மாற்றம் நிச்சயமாக உண்டு. இல்லை ஒரே விஷயம் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டியது, இந்த குரு பகவான் கொஞ்ச நாள் அஷ்டமத்தில் இருந்துட்டு அதன் பிறகு வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துல வர்றது நல்லது. அடுத்ததாக அதாவது 10ஆம் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே அதிசாரமாக அவர் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10லே குரு பொல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல கொஞ்சம் சரி கிடையாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயத்தை அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் முன்னாடியே சொன்ன சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ தினத்தில் அது கர்ம வினை தோஷங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யும். குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுத்தரும். சிவாய நமக.